சந்தோஷமாமே. சீலை எடுத்தாதானே மருந்து வச்சு ஆறோன்னு. புண்ணு இருக்குது, பழுப்போட வச்சு மருந்து வச்சா டேஞ்சர் கேஸ் ஆயிரும். சரியா? ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, புண்ணோட போகிறீங்கன்னா உள்ள பழுப்பு இருந்தால் பழுப்பை தான் பிதிக்க எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மருந்து வைப்பாங்க. ஆண்டவர் நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஐயா முகத்தை பார்க்க மாட்டாரு. நீ நல்லா இருக்கிறியா, அழகா இருக்கிறியா, வசதி இருக்கா, படிச்சிருக்கிறியா, உன் திறமை இருக்குதா, தாளந்து இருக்குதா, பார்க்கவே மாட்டாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆயிட்டா ஒரே கண்ணீரா இருக்காண்டு, ஒரே கல்யாணத்தை முடிச்சுதாரப்பா, பரிசுத்தம் எங்க இருந்தோ வந்துடும். அப்படி பிடிக்கிற பிடியில ஐயா முடிச்சுதாங்கப்பா, என் பிள்ளைக்கு முடிச்சுதாங்கப்பா, அங்க பக்தி வைராக்கி எங்க இருந்தோ புறப்பட்டு வந்துடும். கல்யாணம் முடிஞ்சிட்டுனா டைம் இல்லை, அப்பா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, டைம் இல்லை, டைமே கிடையாது. வேற கொஞ்சம் நாள் லேட் ஆகிரும் வயிற்றுல வர்றதுக்கு. இப்போ அடுத்த கண்ணீர் வந்துடும். பரிசுத்தம் எங்க இருந்து அதுக்கு மேலே உச்சக்கட்டம் வந்துடும். ஜபம் இல்லாத ஜபம்லாம் வந்துடும். அது வர ஆண்டவருடைய பாதமே தெரியாது, இப்போ பாதம் தெரிஞ்சிடும். ஐயா பிள்ளைய தாங்கப்பா, பிள்ளை வயிற்றுல வர பாருங்க, என் பிள்ளை டயர்டா இருக்குது, என் பிள்ளை உள்ள வந்து உட்கார்ந்து கூடாது, எங்க போறாங்களோ தெரியல. இது அடுத்தவங்களுக்கு ஒரு கதை, தாம்பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கதை, தலைவலி வந்தவங்களுக்கு தான். இங்க பிள்ளை வயிற்றுல வந்துட்டனாலே என் போகலாம் வீட்டுக்கு இருந்துக்க, நீ வெளியே வந்துடாத, அதனால தான் வயிற்ற வெட்டுறாங்க. புரியுதா? நேசி அவரை நேசி, வயிற்றுல வர பிள்ளைய கையில தர்றதும் அவருதான். நேசி இயேசுவ நன்மை வரத்துல பாப்பாரு, நீ நல்லா இருக்கிறியா, சாட்சியா இருக்கிறியா, மாதிரியா இருக்கிறியா பாப்பாரு, வெட்டிடுவாரு. கனி கொடாம இருந்தா வெட்டிடுவாரு. டெஸ்ட் நல்லதுல தான் பண்ணுவாரு, தீமையிலையும் பண்ணுவாரு. அடுத்தது பிள்ளை வந்துடும், கையில் வந்தோடனே அது வளர்றது வரைக்கும் வெயிட்டிங். என் பிள்ளை இருக்குது, என்னால் வர முடியாது, அது உள்ள சர்ச்சுக்குள்ளே இருக்காது, அது உள்ள கொண்டு வைக்க முடியாது. இனி பிள்ளை வளர்றது வர அப்பா வெயிட்டிங்ல இருக்கணும். அவங்க வளர்த்து விட்டுட்டு வருவாங்க, இவர் வெயிட்டிங்ல 4-5 வருஷம் காத்திருக்கணும். சரியா? அணு அணுவா புடமிட்டு பார்க்கிறவர். அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். புரியுதா? என் ஜனங்கள், என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவன் போலாவான். உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா ஓடுவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். இது அழியுமா? இது அழியுமா? உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. அழியுமா? உனக்குள் உன் சந்ததிகள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அழியுமா? அப்ப ஏன் நீங்க அப்படி இருக்கிறீங்க? தரித்திரம். இன்றைக்கு நம்மை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் தரித்திரராய் வெளிப்பட்டார். அவருடைய தரித்திரத்தினால் இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் ஐஸ்வர்யமா இருக்கேன்னு சொல்ல முடியும்? ஐஸ்வர்யமா இருக்கிறதுனா என்னது? அள்ளி வதைக்கிறது, அள்ளி கொடுக்கிறது. புரியுதா? பைபிள் சொல்ற ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை அள்ளி கொடுக்கிறது. தகப்பன் தரித்திரரா மாறி பிள்ளைகளை ஐஸ்வர்யமா மாத்திட்டாரு. இன்னைக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேல. சரியா? ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க, ஒரு உண்மை சம்பவம். ஒரு நல்ல தகப்பனார் இருந்தாரு, ஒரே பிள்ளை தான், ஒரே பையன். தாய் தகப்பனுக்கு ஒரே மகன், ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க, ரொம்ப செல்லம். இவர் பயங்கரமான செல்வந்தர், ஒரு பெரிய பிரபலமான ஒரு செல்வந்தர், நிறைய சொத்துக்கள், நிறைய ஐஸ்வர்யம், நிறைய கணம். இப்போ இந்த ஒரே பையன் வியாதிப்பட்டுட்டான். இவருக்கு ஒரு பெரிய ஒரு பிடிச்ச, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் உண்டு, என்ன சுபாவம், குணாதிசயம், விருப்பம்.
இவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தனியா ஒரு அறை முழுவதும் ஓவியங்களை வரைஞ்சு போடுவார். நல்ல பிரபலமான ஓவியத்துல கை தேர்ந்த ஒரு ஓவியர் இவர் கைக்குள்ள இருந்தார். இவருக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த ஓவியரை போய் கூப்பிட்டுட்டு வந்து இந்த படத்தை காட்டுவார். ஓவியர் அழைப்பாரு, இதை காட்டுவார். இதே போல ஓவியம் வரைஞ்சுதா. ஒரு அறை முழுவதிலும், பெரிய அறை முழுவதிலும் உலக பிரசித்தி பட்ட ஓவியங்கள் எல்லாம் போட்டு வைப்பார். இவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இவருடைய பையன் வியாதிப்பட்டுட்டான். ஒரே மகன், செல்லமான பிள்ளை, உயிரே உலகமே பிள்ளை தான். அப்போ பாருங்க, இந்த பையன் பலவீனப்பட்டுட்டான். தீராத வியாதி வந்துட்டு இந்த மகன் நாளுக்கு நாள் பலவீனப்படுறத பார்த்தோன்னா மனைவி துக்கத்துல மறிச்சிட்டாங்க. இவர் மாத்திரம்தான் அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தாரு. எவ்வளவு பிரபலமான மருத்துவர்கள் இருக்கிறாங்களோ அந்த மருத்துவரெல்லாம் தேடி போனாரு. எப்படியா இல்லையா பிள்ளைக்கு உயிர் கிடைச்சிடாதா? ஏன்னா சொத்துக்கள், செல்வம், பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன். ஏதாவது ஒரு மருத்துவர் என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க முடியாதா? இப்ப பாருங்க, எவ்வளோ மருத்துவத்தை கொடுத்து பார்த்தாங்க. டாக்டர்ஸ் கையை விரிச்சிட்டாங்க. இவன் நாளுக்கு நாள் எலும்பு தோலுமா மாறிட்டே இருக்கிறான். மருத்துவர்கள் இந்த தகப்பனை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய பையன் நீ பிழைக்க மாட்டான். அவன் என்ன விரும்புறானோ கொடுங்க. நாளுக்கு நாள் மிளிகிறான். இந்த தகப்பனாரு நாளுக்கு நாள் அந்த கவலையில அவர் சரீரமும் ஒடுங்க ஆரம்பிச்சிட்டு, இவருக்கு நல்லா தெரிஞ்சு போட்டு பையன் பழைக்க மாட்டான், எலும்பும் தோலுமா அலங்குலமா மாறிட்டான். அந்த ஓவியரை கூப்பிட்டாரு. பையனை சேர்ல வச்சாரு, உட்கார வச்சாரு. இருந்து கூட மாட்டான், ஆனா உட்கார வச்சாரு. ஓவியனை பார்த்து சொன்னாரு, என் பிள்ளை சீக்கிரம் மறிக்க போறான். என் பிள்ளையே மதி இப்ப எந்த ரூபத்துல இருக்கிறானோ இதே மாதிரி நீ தத்ரூபமாய் ஒரு ஓவியத்தை வரைஞ்சு தரணும். என் பிள்ளை இப்ப இருக்கிறது மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சு தரணும். அந்த ஓவியன் அப்படியே வரைஞ்சான். எலும்பும் தோலுமாய் அலங்கோலமாய் இருந்த அந்த பிள்ளையினுடைய தோற்றத்தை அப்படியே ஓவியன் வரைஞ்சிட்டான். இதை அந்த அறையில மாட்டி வச்சாரு. சில நாளைக்குள்ள மகன் மறைச்சிட்டான். துக்கம் தொண்டையை அழுத்திட்டு தாங்கிக் கொள்ள முடியல, தாங்க முடியல. ஒரே உலகமே மகன்தான், செத்துட்டான். அந்த துக்கம் தாங்கிக் கொள்ள முடியாம சில மாதத்துக்குள்ள இவரை மறைச்சிருவாருங்கிற நிலைமையில ரொம்ப பலவீனப்பட்டுட்டாரு. தன்னுடைய கடைசி தருணத்துல இனி மறைச்சிரும், இருக்க மாட்டோண்டி தெரிஞ்சதும் அந்த கடைசி மரண தருவாயில தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு லாயர், வக்கீல் அழைச்சாரு. பெரியவர், பிரபலமானவர். அந்த மரண தருவாயில இருந்தே வாக்குமூலம் கொடுத்தாரு, எழுதினாரு. இந்த சொத்தை எவ்வளவுக்கு கொடுக்கணும், இந்த சொத்தை எவ்வளவுக்கு ஏலம் போடணும். ஏன்னா இவர் இறந்த பிறகு ஏலம் போட சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் எழுதினார். ஏலம் போட வேண்டிய டேட் என்ன, நான் மறைச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாளில் அது ஏலம் போடணும், எல்லாத்தையும் அந்த நாள் முதற்கொண்டு எல்லாத்தையும் வாக்கு மூலமா கொடுத்துட்டாரு. இது எழுதப்பட்ட சில நாளைக்குள்ள அவர் மறைச்சிட்டாரு. அந்த லாயருடைய கையில இவருடைய வாக்கு மூலம் அது திறக்கப்படவே இல்லை. அவருடைய வார்த்தை அதுதான், இது திறக்கப்படவே கூடாது. நான் என் மறித்து இத்தனாவது நாள்ல நான் இந்த காரியத்திற்காக நான் அறிவிப்பு கொடுக்கப்பட்டேன்னு அதை மட்டும் நீ செய். அந்த நாள் வந்துச்சு. இவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த செல்வந்தருடைய அத்தனை சொத்துகளும் ஏலம் விடப்பட போகிறது. ஏலம் எடுக்க விரும்புகிற அத்தனை பேரும் நீங்க இந்த இடத்துக்கு கூடி வரலாம். இவர் பிரபலமானவர், நிறைய சொத்துக்கள், பிரபலமான சொத்துக்கள், வீடு முத கொண்டு எல்லாமே ஏலத்துக்கு போகுது. இவருக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளும் ஏலத்துக்கு போகுது. அந்த விளம்பரத்தை பார்த்ததும் நிறைய செல்வந்தர்கள் பல இடத்துல இருந்து, அந்த தேசம் மட்டும் இல்லை, பல பக்கத்து இடங்கள்ல இருந்து, பக்கத்து தேசங்கள்ல இருந்தெல்லாம் கூடிட்டாங்க. ஒரு ஹால் முழுவதும் செல்வந்தர்களால் நிரம்பி இருக்கிறது. பெரிய பெரிய செல்வந்தர். ஏன்னா இவர் கையில் இருந்த சொத்துக்கள் பிரபலமான சொத்துக்கள். அதை எடுக்கும்படியாய் அவர் சொல்லியிருந்த அந்த ஹால் முழுவதும் செல்வந்தர்களால் நிரம்பினது. அந்த ஏலத்தினுடைய அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு
இதுவரைக்கும் என்ன பயன்படுத்தின என்னுடைய எஜமானுடைய சொத்துக்கள் ஏழும்போதே, எஜமானன் பெய்விட்டாரே, எஜமானுடைய மகன் பெய்விட்டானே, அந்த துக்கத்தினால அந்த ஓவியன் அந்த செல்வந்தர்கள் இருந்த அறையில பின்னாடி வந்து உட்கார்ந்துருந்தாரு. இப்போ அந்த லாயர் தன் கையில் இருந்த வாக்குமூலமாகிய இந்த பெரிய செல்வந்தர் எழுதி கொடுத்த இந்த ஃபைலை கையில் எடுத்தார். அது முதல் பக்கத்தை திருப்பினார். முதலாவது எழுதப்பட்ட வார்த்தை, கடைசி தருணத்தில் என்னுடைய மகனுடைய படத்தை ஓவியமாய் வரையப்பட்டது, அதை முதலாவது ஏலமிடவும். அந்த கடைசியில் எலும்பும் தோலுமா அலங்கோலமாக இருந்த மகனுடைய படத்தை எடுத்து, ஓவியத்தை எடுத்து, அந்த ஓவியத்தை ஏலம் விட ஆரம்பிச்சாங்க. ஏலம் விட்டுட்டே இருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அந்த ஓவியத்தை ஏலம் விட்டுறாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த ஓவியத்தை காட்டுறாங்க. இது பெரிய செல்வந்தருடைய மகனுடைய ஓவியம். தன்னுடைய வாக்குமூலத்தில் முதலாவது தன்னுடைய மகனுடைய ஓவியத்தை ஏலம் விட வச்சிருக்கிறாரு. இதை யார் ஏலம் எடுக்கிறா? அதை ஏலம் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. 1 மணி நேரம் தாண்டிச்சு, 2 மணி நேரம் தாண்டிச்சு. யாருமே கேட்காததுனால பின்னாடி அந்த படத்தை, அந்த மகனுடைய உருவத்தை ஓவியமாக வரைஞ்ச அந்த ஓவியன் எழும்பினார். எழும்பிட்டு ஒரு வார்த்தை அங்கேருந்து சத்தமாக சொன்னார், என் கையில் ஒன்றும் இல்லை, $5 பணம் மாத்திரம் இருக்குது, $5 மாத்திரம் இருக்குது. என்னுடைய எஜமானன் நல்லவர், அவருடைய மகனுடைய தோற்றத்தை நான் தான் ஓவியம் வரைஞ்சேன். என்னை எடுக்கிறதுக்கு பலன் இல்லை, ஆனால் $5 நான் எடுத்துக்கொள்கிறேன். $5 கொடுத்துட்டு அந்த மகனுடைய ஓவியத்தை வாங்கிட்டு போய் உட்கார்ந்தார். அடுத்த பக்கம் திருப்பப்பட்டது. அதில் வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு எழுத்து இருந்துச்சு. என்னதுன்னா, என்னுடைய மகனுடைய ஓவியத்தை யார் யாரும் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய செல்வம் அத்தனையும் கொடுத்து விடுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் இல்லை உட்கார்ந்துருக்கும் போது அந்த சம்பவத்தை நினைப்பூட்டினாரு. தன்னுடைய அலங்கோலமான, இது உண்மை சம்பவமாக எழுதி வச்சிருந்தாங்க, தன்னுடைய அலங்கோலமான பிள்ளையின் ஓவியத்தை எடுக்கிறவங்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை ஒரு தகப்பன் கொடுக்கிறாருன்னா உயிரை கொடுத்தாரு. தம் பிள்ளைய நேசிச்சாலும் விடுவாரா? தம் பிள்ளைய நேசிக்கிறவங்களையும் விடுவாரா? தம் பிள்ளைய நேசிக்கிறவங்களையே விடாம ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா பிள்ளைய எப்படி வைப்பார்? பிள்ளைய எப்படி வைப்பார்? இவன் பாருங்க, பிள்ளையா இருக்கிறீங்களா? பிள்ளையா இருக்கிறீங்களா? பிள்ளையா இருக்கிறீங்களா? யாரா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? கிறிஸ்தவெல்லாம் பெருசு கிடையாதா பாக்கு. பழைய ஏற்பாட்டில் என் தாசன் சொன்னார். பழைய ஏற்பாட்டில் தாசன் அதுக்கு அர்த்தம் அடிமை. மோசையை பார்த்து என் தாசன், என்னாகுமா 12:7, என் தாசனாகிய மோசையோ, மோசையை பார்த்து பிள்ளைண்டி அப்பா சொல்லல, தாசன் அடிமை. ஐயா, மோசையை பார்த்து தாசன் சொல்ல, பிள்ளைண்டி சொல்லல, தாசன். தாசன் என்பதற்கு அர்த்தம் அடிமை. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். புரியுதா? என்னொன்னு வாங்க, யோபு 1:8 பார்த்தீங்கன்னா, யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபி மேல் கவனம் வைத்தாயோ? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபி மேல் கவனம் வைத்தாயோ? ஏன் தாசன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. ஐயா, பெட்டியில காணிக்க போட்டுட்டு கணக்கேற்க முடியாது. நீ போடுற காணிக்க அவர் அங்கீகரிக்கிறாரா பாப்பாரு. காணிக்க போடுறது பெருசு இல்ல, அவர் அங்கீகரிக்கணும். ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயினின் காபிக்கை சபித்தார். புரியுதா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இங்க தூங்கிட்டு இங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம உள்ள வந்து போடுற ஒன்னையும் அங்கீகரிக்க மாட்டார். இங்க வந்து உறங்கிட்டு இங்க கடமைக்கு உட்கார்ந்துட்டு கெட்டா பணத்தை போட்டாலும் கழுத்துல நடக்கிறதெல்லாம் அள்ளி கொண்டு போட்டாலும் அப்பா அங்கீகரிக்க மாட்டாரு.
புரியுதா? என் தாசனாகிய யோபி மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை, பூமியில ஒருவனும் இல்லை. பழைய ஏற்பாடு காலத்துல தாசன் சொன்னார். ஏன்? உயிரை கொடுக்கல, உயிரை கொடுக்கல, அடிமை. இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல உயிரை கொடுத்து பிள்ளையா வாங்கினதுனால தான் சொல்றாரு, நீ அடிமை இல்லை, சுதந்திரத்தின் பங்காளி. கையை தட்டி அப்ப மகிமைப்படுத்தி, நல்லா கையை தட்டி, நீ என்னுடைய சுதந்திரவாளி, நீ அடிமை கிடையாது. சரியா? வேலைக்காரங்க அடிமை, ஆனா பிள்ளை அடிமை இல்ல, சுதந்திரவாளி. புரியுதா? ஏசு நல்லவன். ஆமென். ரொம்ப நல்ல தகப்பன். அல்லேலூயா. அடிமை என்கிறது வேலைக்காரங்க. மோசேயை தாசன் சொன்னார், அடிமை வேலைக்காரன். யோபுவை குறித்து தாசன் என்று சொன்னார், அடிமை. சரியா? ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல உயிரை கொடுத்து மீட்டெடுத்து சொல்லிட்டாரு, என் நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு நீ என்னை ஏற்றுக்கிட்டேன்னா பிள்ளையாகும்படி அதிகாரத்தை தந்துட்டேன். நீ பிள்ளை. ஆமே, பிள்ளை. சரியா? பிள்ளை. இது காதுல கேட்டுட்டு போய் பிரயோஜனம் கிடையாது. பிள்ளை ரத்தத்துல ஊறணும். என்ன? ரத்தத்துல ஊறணும். சரியா? எல்லாரும் அப்பா படுக்க அறைக்குள்ள போக முடியாது, அப்பா அவனுடைய அந்தரங்க அறைக்குள்ள போக முடியாது, பிள்ளை போயிரும். அதான் வித்தியாசம். சரியா? உங்க பக்கத்து வீட்டு பிள்ளை அவங்களுக்கு செல்லமா இருந்தாலும் உங்க அறைக்குள்ள வர முடியாது. ஆபிரகாம் லிங்கன் நல்ல ஒரு தேவ மனுஷன். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியா இருந்தார். விறகு வெட்டுனவரை ஜனாதிபதியா அப்பா மாத்திட்டார். ஹலோ, கேக்குதா? ஆமா, விறகு வெட்டினவர். அந்த பாட்டி சொல்லி கொடுத்த விசுவாசம் ஆண்டவரோடு இணைச்சிச்சு. அதிகாலையில் அவ்வளோ பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் அவர்கிட்ட பேசாம யாரையும் எட்டி பார்க்க மாட்டார். நீங்க இருக்குதா வைராக்கியம்? அவருக்குள்ள நேரம் அவருக்கு தான். இவர் ஜனாதிபதியா இருந்து தன்னுடைய நல்ல ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்கு பயந்தவர். இவருக்கு ஆசை வந்துச்சு, நம்முடைய ஆட்சி காலத்துல நம்ம கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லா உதவி செய்யணும், அவங்களுடைய தேவை என்ன, அவங்கள தனித்தனியா கூப்பிட்டு ஒவ்வொருவரையும் விசாரிக்கணும்னு ஆசை. ஒரு பெரிய ஜனாதிபதி, கீழே நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க. எல்லாரையும் விசாரிச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும், தேவைகளை அறிஞ்சு கொடுக்கணும், உதவி செய்யணும். அப்படி ஆசையில ஒரு டேட்டை குறிப்பிட்டு எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுத்தாரு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அவருக்கு கீழே, மேல இருந்து கீழ் அதிகாரம் வரைக்கும், கீழே இருந்து மேல அதிகாரம் வரைக்கும் எல்லாரும் கூடினாங்க. எல்லாரும் கூடினாங்க. நூற்றுக்கணக்கான பேர் கூடி இருந்தாங்க. ஒரு பெரிய கூட்டம். ஏன்னா கீழே இருந்து மேல வரைக்கும் சகல அதிகாரத்துல இருக்கிறவங்க கூடி வந்து இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நிறைய டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஒவ்வொரு சர்டிபிகேட் எல்லாம் ப்ரூஃப் பண்ணி இவங்க உண்மையா இந்த இந்த ஆட்சியின் கீழே இருக்கிறாங்களா, பெருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாரும் உண்மையிலே இவங்க ஜனாதிபதியின் ஆட்சி கீழே தான் வேலை செய்கிறாங்களா நல்லா விசாரிச்சு அவங்க ஐடி கார்டு எல்லாம் ப்ரூஃப் பண்ணி பார்த்து தான் உள்ள ஏற்றிருக்கிறாங்க. நேரம் ஓடிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையா பேரை அழைக்க போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, சில மணி நேரம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் இருக்குது. இதுல ஒரு சின்ன பையன், எங்கேயும் விளையாடிட்டு இருந்த பையன், அழுக்காதான் இருக்கிறான். தெரியுது, அவனை பார்த்தோன்னே தெரியுது ஏதோ குறும்புக்கார பையன் எங்கேயோ விளையாடிட்டு இருக்கிறான். இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ஆனா நிறைய ஒழுங்கின்படி தான் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பையன் அங்க எங்க ஓடிறான், குறும்புக்கார பையன் ஓடுறான். யாரும் பிடிக்கல அவனை. சில பேருக்கு எரிச்சல் வருது, இது யாரை கூட்டிட்டு வந்த பிள்ளைன்னு தெரியல, இப்படி விட்டு இருக்கிறாங்களே, அங்கங்கேயும் ஓடுதே ஒரு கோவம். சில பேருக்கு கோபம் வருது. அங்கேயும் அப்படி குறும்புத்தனமா ஓடிட்டு இருந்த பையன், நிறைய காவலாளிகள் இருக்கிறாங்க, யாரும் கண்டுகொள்ளல. நேரம் வந்தா பாருங்க, ஒவ்வொருத்தரா ஆபிரகாம் லிங்கன் இருந்த அறையை திறந்து உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க. கூப்பிட கூட உள்ள போவாங்க, பயபக்தியா போவாங்க, வெளில வருவாங்க. யாரா இருந்தாலும் சரி.
இந்த பையன் திடீர்னு அங்கேயும் ஓடனவே அப்படியே வந்தான். ஆபிரகாம் இங்க இருந்தாரு, அப்படியே திறந்தா உள்ள ஓடினான். சில பேருக்குல ஒரு 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 இது இல்ல, சின்ன பையன் அவருக்கு உண்டா? சில பேர் சந்தேகம், இது யாரா இருக்கும்? ஏதாவது இது கொஞ்சம் எப்படி இந்த சின்ன பையன் அங்கங்க குறும்பத்தன பையன் அழுக்கா இருக்கிறான், எப்படி உள்ள போனா? விசாரிக்கும் போதுதான் அதுல இருந்த ஒரு பெரிய காவல் அதிகாரி சொன்னாரு, இது யாரும் இல்லை, ஆபிரகாம் நீங்களுடைய கடைசி பையன். கையை தான் தட்டுங்களா? ஏன்னா ஆமே, நல்லா கையை தட்டி. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். ஆமென். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ, நல்ல கைதடி, வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை, நல்ல கைதடி, ஆவியில நிரம்பி, வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மை தான் ஐயா. என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மை தான் ஐயா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டு பிள்ளையா மாத்திட்டீங்கப்பா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. அன்பாலே என் உள்ள கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உங்கள் அன்பாலே உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மை தான் ஐயா. என் நேசர் நீர்தான் ஐயா, உம்மை தான் ஐயா. பாட்டு அழகா இருக்குதுல்ல, பிள்ளைக்கு நல்லா இருக்கும் என்ன பாடுறதுக்கு. அப்பா சரியா? அப்போ பிள்ளை எப்படி இருக்குமா தெரியுமா? நல்லா ஒன்று குறிச்சு கொடுங்க, பிள்ளை அப்பாவை கனப்படுத்தும். செல்ல பிள்ளை எப்படி இருக்கும்? செல்ல பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா தான். என்ன பிள்ளையில செல்ல பிள்ளை என்ன நம்ம பாடணும். செல்ல பிள்ளை நானப்பா, செல்ல பிள்ளை மேலதான் அப்பா ரொம்ப உயிரை வைப்பார். பிள்ளையா இருந்தீங்கன்னா பிள்ளைக்கு உள்ளது கிடைக்கும். மூத்த பிள்ளையா இருந்தீங்கன்னா பொறுப்பு. நிறைய பேர் மூத்த பிள்ளையா வச்சுதான் பேசுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நிறைய பொறுப்பை கொடுப்பாரு. சரியா? மூத்த பிள்ளை ரொம்ப பொறுப்புள்ள பிள்ளை. ஆனா கடைசி செல்ல பிள்ளை இருக்கு பாருங்க, செல்ல பிள்ளை அது ரொம்ப செலக்ட் பண்ணப்பட்ட இடத்துல தான் இருக்கும். செல்ல பிள்ளை அது வாழையே தான் பிடிச்சிரு தெரியும். அப்பா அம்மா வாழையே தான் பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. செல்ல பிள்ளைக்கு வெளியில போன அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாம் கிடைச்சிட்டு, அது உலகமே அப்பா தான். சரியா? அந்த அப்பாவுக்கு உயிரே அந்த செல்ல பிள்ளை தான். அப்பா எங்க போனாலும் அவர் கண்ணெல்லாம் செல்ல பிள்ளை மேலதான் சுத்தம். சரியா? செல்ல பிள்ளை. சரியா? செல்ல பிள்ளை அப்பாக்கு செல்ல பிள்ளை. அது இந்த உலகத்துல உள்ள அப்பாக்கு இல்லை, பரலோக அப்பாக்கு. தம்பி உன்னை வைத்துனுன்னா அவர் தான் வைத்த முடியும். அக்கா உங்களை வைத்துனுன்னா அவர் தான் வைத்த முடியும். உங்க பிள்ளைய வைத்தா அவரால் தான் முடியும். அண்ணே என்ன முயற்சி எடுத்து குட்டி காரணம் போட்டாலும் உங்களை வைத்துனுன்னா அவர் தான் வைத்துவார். மகளே, நல்ல ஒரு வாழ்க்கைய தாய் தகப்பன் இல்லாத எஸ்தருக்கு கொடுத்தாரு. நல்ல வாழ்க்கையில உன்னை வச்சு அழகு பார்க்கிறதற்கு அவர் தான் முடியும். அவரை கண்டோன்னா அப்பா வந்துட்டாரண்டி நடுங்கி ஓடி ஒளிறது இல்லை. சில குடிகாரங்களை கண்டோன்னே வீட்டில் இருக்கவங்களாம் ஓடுவாங்க, பயந்து ஓடும். அது பயம், பயந்து ஓடுவாங்க. சில மனைவி மாதிரி சொல்லுவாங்க, கணவர் குடிச்சிட்டு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஒளிறேன்னு சொல்லுவாங்க. பயந்து பயந்து ஒளிறேன், ஏன் அடிச்சிருவாரு.
மண்டு உடஞ்சிரும், பாத்திரம் எங்கே ஓடுதுன்னு தெரியாது. இல்லை குடிகாரன்லாம் வீட்டில் இருந்துட்டா பானை சட்டி அவ்வளோதான் கதை. செல்ல பிள்ளைங்க இருதயம் எப்படி தருமா இருக்கும்? பிள்ளைங்க இருதயம் எப்படி தருமா இருக்கும்? ஏதாவது பேசிட்டா பயமா இருக்கும். என் அப்பாவுக்கு இது பிடிக்குமா? எங்கேயாவது போயிட்டா பயமா இருக்கும். நான் போற இடம் என் அப்பாவுக்கு பிடிக்குமா? ஆலயத்தில் ஆராதனை நடக்கும்போது எங்கேயாவது நின்றுட்டா பயமா இருக்கும். ஐயோ ஜெபம் நடக்கிற நேரமாச்சு, என் அப்பா இருதையும் துக்கப்பட்டுருமோ. நான் வேற யாரையும் வச்சு சொல்லலை, என்ன வச்சுதான் பேசுறேன். கொஞ்சம் பொருட்களை ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா இருதயம் பயப்படும். என் அப்பாவுக்கு பிரியமா இருந்திருக்குமா? இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தா கூட என் அப்பாவுக்கு இஷ்டமா இருக்குமா? இருதயம் உள்ள உட்காந்து சிந்த அங்கங்க சிதறடிக்கெல்லாம் போகாது, பயமா இருக்கும். என் அப்பா காயப்பட்டுறக்கூடாது, என் அப்பா இருதையும் துக்கப்பட்டுறக்கூடாது. எதை செய்தாலும் எதை A to Z எல்லாத்துலேயும் பயம் என்ன தெரியுமா? அப்பா காயப்பட்டுறக்கூடாது, அப்பா துக்கப்பட்டுறக்கூடாது, அப்பா இமை பொழுது வெளியே போய் நான் வெளியே வச்சிடக்கூடாது. என் அப்பாவை துக்கப்படுத்திட்டு பிசாச நான் சந்தோஷப்படுத்திடக்கூடாதுப்பா. சரியா? இதான் பயம், இதான் பயம். இந்த பயம் உள்ள பிள்ளைய அப்பா எதிர்பார்க்கிறாரு. ஐயோ பிந்தி வர்றேனே, நேரம் ஆயிட்டே இருக்கே, நாங்கள காலையிலே கிளம்ப ஆரம்பிச்சிரும். ஏன் தெரியுமா? இருதயத்துல தாகம் இருக்கா சகோதரனே? இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தானே, என்னைக்கும் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், 6 மணிக்கே எழும்புறோம். ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு 8:30 வரை தூங்கினா என்ன? மற்ற நாள் வேலை நாள் வேலைக்கு ஓடுறோம், லீவு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே லீவு, 8:30 வரை தூங்கினா என்ன? சரியா? அதுக்குள்ளதான் கிடைக்கும். நான் தலைகீழ்னாலும் உங்களுக்கு நடக்காது. அந்த அலங்கோலமான ஓவியன் மகனுடைய ஓவியத்தை எடுத்தவங்களுக்கு இறக்கம் காட்டின மாதிரி காட்டி விடலாம். காது இருக்கா? கர்த்தர் நல்லவர். இதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். சரியா? இங்க வந்து யாருக்காவது ஃபோன் பண்ற மாதிரி வர பாருங்க, என்னைக்காது 1-2 நாள் மாட்டிருக்கிறேன். இதுல வந்து கீழே ஆராதனையில் உட்கார்ந்த ஒன்று ஏதாவது ஒன்று அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபோன் பண்ணச்சல டக்கு டக்கு நம்ம வந்து உட்காந்துட்டோம். யாருக்கு பயந்து? பயல் அடிக்க மாட்டாரு, என் அப்பாவை துக்கப்படுத்திடக்கூடாதே, அவரை மிஞ்சி ஒரு நபரா. இங்க இருந்து போனை கீழே வச்சுட்டு இங்க ரிங் அடிக்குது. விஐபிகள் நிறைய பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. இவங்க ஃபோன் இல்லாம சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து விட மாட்டாங்க. பாக்கெட்ல வைப்ரேஷன் வர பாருங்க, தூக்கிட்டு அழகா ஹெத்தா வழியில போவாங்க. விஐபிகள் எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படி பாதுகாப்பாரு? எப்படி பிள்ளைன்னு சொல்ல முடியும்? சரியா? ஞானம் உள்ளவர்கள் சிந்திக்க கடவர்கள். அல்லேலூயா. எலும்பி வெளியில போக பயமா இருக்கும், வரும் இருமல் அப்படி வரும். ஒரு நாள் நைட்டெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டேன். இவன் நடத்திட்டு இருந்தா மிஷினரிகளை பற்றி, அப்படி இருமல் வருது, வெளிங்கிட்டே இருந்த பாருங்க, மூச்சு முட்டை மாதிரி ஆயிட்டு. என்னால் உட்கார முடியாது. நான் அந்த பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டம் நடக்கும்போது இருப்பேன், முடிகிறது வரைக்கும் மேக்சிமம் இருந்துருவேன். வெளியாவது போய் உட்காருவேன், எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு நிற்க முடியல, ஒன்றும் பண்ண முடியாது, இரும முடியல, பேச முடியல, அடைப்பு ஆயிட்டு. நேராக 2 பேரும் கூட தான் வந்தாங்க. போய் ஆவியை தான் பிடிச்சேன், பிடிச்ச புறவும் முடியல. சரி, அப்படி வந்தாலும் எலும்பி துப்புறதுக்கு கூட வெளியே போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்? பைத்தியம். என்ன அப்பா அடிச்சிருவாரா, கொன்னுருவாரா? இல்லை, பைத்தியம். பைத்தியம். யாருக்கிட்ட என்ன பேசினாலும் இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்று பேச பயம். என் அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரே.
காணிக்க ரோய் அங்கங்க பரட்ட பயம். என் அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரே. காணிக்கையில தசம பாகத்துல ஏமாத்த பயம். 100 ரூபாய் கிடைச்சா கூட 10 ரூபாய் எங்க போடலன்னா இருதயம் பயம். ஏன்? அடிக்க மாட்டாரு. எதுக்கு? அப்பா சொன்ன வார்த்தையின்படி நடக்கணுமே. சரியா? இததான் வேதத்துல தெளிவா பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. சரியா? அங்க வந்து உட்கார்ந்து எத்தனை தடவை எழும்பி போறீங்கன்னு என்னெல்லாம் உங்க சிந்தை எங்கெல்லாம் போகுது என்ன யோசிச்சு பாருங்க. ஆனா சங்கீதக்காரனுக்கு தாவீது 2வது சங்கீதம் 11வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். ஆமே. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். நீ களிகூறுதியா? நடுக்கத்துடனே களிகூறு. வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். ஆவியில நிரம்பி களிகூர்ந்தாலும் நடுக்கத்துடனே களிகூறணும். சரியா? அப்படி வாங்க பாப்போம். சங்கீதம் 115:11 வந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களே கர்த்தரை நம்புங்கள். வேதத்துல தெளிவாய் பார்க்கிறோம், நீரே என் நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவனா செழிப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்ப தாவீது சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். வியாதி வந்துடும். எந்த மருத்துவர் நமக்கு மருத்துவம் தந்தாலும் உயிரை வச்சு ஓட வைக்கணும்னா அவர் தான் வைப்பார். சரியா? ஒன்றும் நடக்காது. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 115:13 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பாராம். புரியுதா? இது கோடி கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம், அந்த வார்த்தை கிடைக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். புரியுதா? உங்களை யார் ஆசீர்வதிக்காட்டா? அப்பா ஆசீர்வதிச்சாதான் உண்டு. மனுஷன் எத்தனை நாள் உங்களுக்கு தர முடியும்னா, மனுஷன் எத்தனை நாள் உங்களுக்கு துணையா இருக்க முடியும்? அப்படி வந்தீங்கன்னா 147வது சங்கீதம் 11வது வசனத்துல சொல்றாரு, தமக்கு பயந்து. பார்த்தீங்களா? அடுத்த ஊழியக்காரங்களை குறித்து குறை சொல்ல முடியுமா? தமக்கு பயந்து. வசனம் தான் நமக்கு ஆதாரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்பா போல தானே பிள்ளை. அப்பாவுக்கு தலை சாய்க்க இடம் கிடைச்சதா? அது சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்துனார்ல. சரியா? அப்ப பிள்ளை அப்படிதானே இருக்கணும். வெளியில தோரணையா இருந்தார், என்ன எங்கேயும் நிப்பார் பாருங்க, அதிகாரமா இருப்பார். அதிகாரமுடையவராய் பேசினார். இறங்கி போக மாட்டாரு. ராஜா, உலகத்தை படைத்தவர். ஆனா அவருக்கு தலை சாய்க்க இடம் கிடையாது. சரியா? அதிகாலையில் இருட்டோடு எழுப்பி வனாந்தரத்தை ஓடிடுவாரு. அது சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தினாரு. அதிகாரம் இருக்கும், உள்ள போனீங்கன்னா பொக்கா இருக்கும். ஏன்? தியாகம். என்ன? அவருக்காண்டி வாழல, நமக்காண்டி வாழ்ந்தார். இப்படிதானே பிள்ளை இருக்கணும். எத்தனை பேர் பிள்ளையா இருக்கிறீங்களோ இப்படி இருந்துட்டீங்கன்னா உலகத்தை அடையாளமா வச்சிருவார். உலகம் தெரியும் உங்களுக்கு. ஆமென். யாருன்னா உலகம் பார்க்கும். ஹல்லேலூயா. பாடிரோமா? சீஷன் என்பவர் குருவை போலவே, சீஷன் என்பவர் பிள்ளை என்பவர் அப்பாவை போலவே, தன்காய் வாழாமல் தன்னையும் தருவார். என்னோருக்கா? தனக்காய் வாழாமல் பிள்ளை என்பவர் அப்பாவை போலவே, பிள்ளை என்பவர் அப்பாவை போல
போலவே பிள்ளை என்பவள் அப்பாவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவாளே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். என்ன இருக்கா? பிள்ளை என்பவன் தகப்பனை போலவே பிள்ளை தகப்பனை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவாளே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா. எல்லா சின்ன பிள்ளைங்க வாய் திறந்து வாய் திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் பிள்ளையாகுவோம். சிலுவை சுமந்தோராய் பிள்ளையாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, ஹல்லேலூயா. சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதா வாக்கிடே அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை, பிள்ளைங்கிற கிருபை, அதிகாரம் என்கிற கிருபை, அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். பிள்ளை அதிகாரம் அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், விருதா வாக்கிடேன். ஹல்லேலூயா. காத்துக் கொள்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். நல்ல அழகான வரி. மண்ணின் வாழ்வை குப்பையா எண்ணுகிறேன். விண்ணை வேட்டையே கண்ணை அகற்றினேன். பர்வதத்தை விட்டு விண்ணை வேட்டையே கண்ணை அகற்றினேன்.
மாற்றிடே மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். பெண்ணின் வார்த்தை என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்றால் உண்மை உள்ளவன் உண்மை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்றால் ஆமென். என்னை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்றால் என்னை தருகிறேன். உண்மை உள்ளவர் என்றழைத்தே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சிலுவை சுமந்தோராய் பிள்ளையாகுவோம். சிலுவை சுமந்தோராய் பிள்ளையாகுவோம். நிந்தை தாழ்விலும் தாழ்வை தரிப்போம். கண்டிப்பா நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போம். நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம்? என்ன மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா வான்கோழி பிரியாணி எது முன்ன கொண்டு வைக்க முடியும்? என்ன அவர் ஹீரோ. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் அவர் தான். நம்ம பசி அவர் தான், நம்ம தாக அவர் தான், நம்ம சொந்தம் அவர் தான், நம்முடைய சொத்து அவர் தான், நம்ம லட்சம் அவர் தான், நம்ம கோடியும் அவர் தான், நம்ம ஐஸ்வர்யம் அவர் தான், நமக்கு எல்லாமே அவர் தான். 147 சங்கீதம் 11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சரியா? தமக்கு பயந்து ஜோமனை போனாலும் பயந்து போய் உட்காரணுமா? பயந்து அப்படின்னா நான் பண்றதே அப்பாவுக்கு பிடிக்குமா? சரியா? ஏபிசிடி சொல்லச்சுன்னா ஏயிலிருந்து இசட் வரைக்கும் பிள்ளைங்க மடமடண்டி ஒப்பிச்சிருவாங்க. காலையிலே போய் உட்காந்து, ஐயா என் வீட்டு ஆசீர்வாதம், என் பிள்ளை ஆசீர்வாதம், என் குடும்பத்தை ஆசீர்வாதம், என் மனைவி ஆசீர்வாதம், என் கணவன் ஆசீர்வாதம், இன்னைக்குள்ள தேவைய சந்தியும், என்ன இவ்வளவு கடன் இருக்கு கடனை மாத்தோம், என் தலையை வைத்தோம், என் பிள்ளைகள் தலையை வைத்தோம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். அவ்வளவுதான், முடிஞ்சு. A to Z முடிஞ்சு. கூரையை தாண்டி மேலே போகாது. அடுத்தது, இதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்வார் பாருங்க. 2 வசனத்தை கேட்டு முடிக்க போறோம்னு இல்ல சொல்ல 119 சங்கீதம் 120 வசனத்துல அதனாலதான் அழகா சொல்றாரு. இதெல்லாம் தாவீது சொன்ன வார்த்தை. சொல்றாரு, உமக்கு பயப்படும் பயத்தால என் உடம்பு சிலிர்க்கிறதாண்டவரே. சரியா? உமக்கு பயப்படுற பயத்தால என் உடம்பு சிலிர்க்குதுப்பா. அவருக்கு தானே தெரியும் பயம்னா என்னன்னு சொல்லி. என்ன பாவம் செஞ்சுட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை. யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சாரு. கண்ணு இச்சித்துட்டு கவர்ச்சி கண்ணை மயக்கிட்டு பாவம் செஞ்சுட்டாரு. ஒரு செகண்ட்ல துணிகரமா இறங்கிட்டாரு. இச்சித்ததை வேணும்னு நினைச்சிட்டு இப்படிதான் பிசாசு இழுப்பான், இப்படிதான் இழுப்பான். யாரும் பரிசுத்தமாண்டி சொல்ல முடியாது. அவர் கிருபை இல்லாட்ட வாழ முடியாது. நான் பரிசுத்தமா, என்னை இந்த பாவம் தொடாதடி யாரும் சொல்ல முடியாது. கிருபை கிருபை, அந்த கிருபைக்கு தான் காத்திருக்க சொல்றார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவள் ஜபமே இல்லாம தூங்கி தூங்கி எழும்பி நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. சரியா? அதனாலதான் சொல்றாரு, உமக்கு பயப்படும் பயத்தால. பாவம் செஞ்சுட்டாரு. என்ன பயம்? சந்தோஷத்தை இழந்துட்டாரு. செஞ்ச பாவம் முன்ன வந்து நிக்குது. சொல்றாரு, ஐயோ நான் செய்த பாவம் எப்பொழுது என் முன்னாடி இருக்குது. ரட்சணியத்தை சந்தோஷத்தை இழந்துட்டேனே, மறுபடியும் அந்த சந்தோஷத்தை எனக்கு தார ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியினால் என்னை நிரப்பு ஆண்டவரே. இப்படி நிரப்பிட்டீங்கன்னா பாவிகளுக்கு
பாவத்துல இருக்கிறவங்களுக்கு உடைய வழியை உபதேசிப்பேனே, பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்களே. பயந்துட்டாரு. அதான் சொல்ற, உமக்கு பயப்படும் பயத்தார் என் உடம்பு சிலிர்க்கிறது ஆண்டவரே. ரெண்டாவது சொல்ற, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு. அவருக்கு தெரியும் பாவம் செஞ்சா வர்ற தண்டனை என்னண்டி அவருக்கு தெரிஞ்சிச்சு. தாவீது அனுமதி அதை பெற்றார், அதை உணர்ந்தார், தன் வாழ்க்கையில் அந்த தண்டனையை அனுபவிச்சார். அதனால தான் சொல்ற, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு யாரும் தப்ப முடியாது. ஆமே, நானா இருந்தாலும் தப்ப முடியாது, நானா இருந்தாலும் தப்ப முடியாது. சரியா? அவனவன் செய்கிற கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருது. நானும் தப்ப முடியாது. அது வந்துடும், தானே ஆட்டோமேட்டிக்கா மேல விழுந்துரும். அதனால்தான் அவர் சொல்லும்போது, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். சரியா? இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வச்சுட்டு ஒரு வார்த்தை, அதே 119வது சங்கீதம் 63வது வசனத்துல சொல்லுவார் பாருங்க, உமக்கு பயந்து. சரியா? எழும்ப போறோம்ல. சரியா? ஒட்டு மொத்தமா வச்சு ஒரு தேசத்தின் ராஜா சொல்லுகிறார், உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். அவங்க சின்னவங்களா இருக்கலாம், அவங்க பெரியவங்களா இருக்கலாம், அவங்க வசதி அற்றவங்களா இருக்கலாம், வசதி உள்ளவங்களா இருக்கலாம், அவங்க படித்தவங்களா இருக்கலாம், படியாதவங்களா இருக்கலாம், யாருடைய கிடையாது. ஒட்டு மொத்தமா ஒரு தாவீது ராஜா சொல்லுகிறார், அவருக்கு இல்லாத ஆஸ்தியா நம்மகிட்ட, அவருக்கு இல்லாத உயர்வா நம்மகிட்ட, அவருக்கு இல்லாத கனமா நம்ம கையில இருக்குது. அவர் தேசத்தின் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட ஒரு ராஜா. ஆடுகளுக்கு பின்னாடி போனவரை தூக்கி கொண்டு சிங்காசனத்துல வச்சுட்டாரு. நீங்க நம்மகிட்ட தாழ்மை இருக்கா? நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறோமா? எல்லாத்தையும் அணைக்கிறோமா? எல்லாத்தையும் அன்பு காட்டுறோமா? ஆண்டவர் உயர்வை தரும்போது நம்ம பார்வை எப்படி இருக்குது? ஆண்டவர் உயர்வை தர ஆரம்பிக்கும் போது நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது? என்ன, தரையில படுத்தவங்க கொஞ்சம் வசதி வந்துட்டா என்னால தரையில எல்லாம் படுக்க முடியாது, நான் கட்டில் இல்லாம தூங்க மாட்டேன். பேசுறோமா? 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 வசதி இல்லைன்னா குடி சைக்கிள போய் டீ வாங்கி குடிச்சோம். வசதி வந்துட்டுனா இந்த குடி சைக்கிள் எல்லாம் டீ வாங்கி குடிக்க மாட்டோம். ஒருவேளை நீட்டா இல்ல, அறிவில்லாம குடிச்சேன், இன்னைக்கு எனக்கு அறிவு வந்துட்டு இங்க நீட்டா இல்லண்டி போறது வேற. புரியுதா? இதுல எல்லாம் என்னால வாங்கி சாப்பிட முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் சாப்பிடுறேன். நான் யாரு தெரியுமா? சிந்தை வந்துட்டா. ஆனா இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன், நான் தோழன். இந்த தாவீதினுடைய வம்சத்துலதான் உலகத்தை மீட்டெடுக்கிற இரட்சகராய் வந்தார். அவர் சிந்தை உங்க சிந்தையா இருக்கணும், அவர் பார்வை உங்க பார்வையா இருக்கணும், அவர் பேச்சு உங்க பேச்சா இருக்கணும். எல்லாரும் கண்ணை மூடுமா? எல்லாரும் கண்களை மூடி. நன்றிப்பா. நான் கலங்கும் போது எனக்காக கலங்குகிறேன், நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றேன், நான் கலங்கும் போது எனக்காக கலங்குகிறேன், நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றேன், நான் அழும் போது எனக்காக அழுகின்றேன், நான் அழும் போது எனக்காக அழுகின்றேன். உமக்கு இன உலகத்தில யாரு இல்லப்பா, உமக்கு இன உலகத்தில யாரு இல்லப்பா. என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா. அற்புதம் நடக்குது, வியாதி மாறுது, பலவீனம் மாறுது, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுது. ஒரே ராத்திரியில் அற்புதத்தை செய்கிறவர், ஒரே ராத்திரியில சூழ்நிலையை மாற்றி போடுகிறவர். நான் தவிக்கிறேன் உங்கள் அன்புக்கா, ஏங்குகிறேன் உங்கள் அன்புக்கா, நான் தவிக்கிறேன் உங்கள் அன்புக்கா. இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஐயா, உங்க அன்பு மட்டும் போதும் ஐயா. ஆசீர்வாத ஊற்று கண்களுக்குள்ள முங்கினவர்களாய் என் எளிமையுக பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குரியது. ஐயா, உம்முடைய பிள்ளைகளுடைய நெத்தியில் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறத ஜனங்கள் கண்டு பயப்படட்டும்பா. அந்த அளவுக்கு இவர்களை அடையாளங்களா அற்புதங்களா மாற்றுங்க. ஒரு நன்மை குறைபடக்கூடாது, யாருமே குறைவா இருக்கக்கூடாது. எல்லாரும் உங்களை நேசிக்கட்டுப்பா.
உங்க மேல அன்பு காட்டட்டுப்பா. உரிமையா தகப்பனுடைய நன்மையை எடுக்கட்டுப்பா. உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டுப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜில் படிச்சாலும் உங்க பிள்ளைங்கிற அடையாளத்தை காட்டுட்டுப்பா. தலையை உயர்த்துங்க ராஜா, ஞானத்தை கொடுங்கப்பா. பெரிய பெரிய துறையில கொண்டு வாங்கப்பா. உலகம் எட்டி பார்க்கிற விதத்துல எங்க படிக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க ராஜா, பெரிய ஆட்களை வரட்டும், பெரிய அதிகாரிகளை வரட்டும், உலகத்தை அசைக்கிற தீர்க்கதரிசிகளாய் ஊழியர்களாய் புறப்படட்டும் அப்பா. வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா, அதனதின் காலத்துல அதனதின் காரியத்தை நேர்த்தியா செய்கிற தகப்ப நீங்க தானப்பா. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே, நீர் கரெக்டா செய்வீங்கப்பா, அந்தந்த காலத்துல செய்வீங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய காதுகள் கூர்மையா இருக்கட்டுப்பா, செவிகள் திறக்கப்பட்டு இருக்கட்டுப்பா. நீங்க வாசலை திறக்கும் போது வாசலுக்குள்ள போய் நன்மையை புசிக்கட்டுப்பா. காத்துக்கொள்ளுங்க ராஜா. தடைக்குள்ள தகப்பனே நன்மையை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, அனுபவிக்கட்டும். தகப்பனே நல்ல வேலையை கொடுங்கப்பா. நல்லா வயிற்றுங்க பிள்ளைங்க வேலைக்காண்டி காத்து இருக்கிறாங்க. சின்ன சின்னது வேண்டாம்ப்பா, நீர் எவ்வளவு பெரியவர்ப்பா. வான சிங்காசனம் பூமி பாதபடி வெள்ளியனையுடையது பொன்னையனுடையது என்று சேனைகளின் தேவனாய் கர்த்தர் சொன்னார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஐயா நீங்க பெரியவங்கப்பா. எங்க பிள்ளைங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் வேண்டாம்ப்பா, பெரிய பெரிய வேலையில கொடுங்கப்பா. இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்கணும்ப்பா. நிறைய பேருக்கு இவங்க வேலை கொடுக்குறவங்கள மாறணும்ப்பா. ஐயா கண் அதை பார்க்க வைங்கப்பா, காது அதை கேட்கணும்ப்பா. எங்க பிள்ளைகளை நல்லா வைங்க. தூர தேசத்துல பிள்ளைங்க வேலை செய்யல இருக்காங்கப்பா, தங்கி இருக்கிறாங்க. எந்தெந்த தேசத்துல இருந்தாலும் சபையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு தூர இடத்துல இருக்கிறாங்கப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க பிள்ளைங்களை ரத்தத்துல மறைச்சிருங்கப்பா. உயர்த்துங்க. தொழில் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். செய்கிற தொழிலில் வளர்ச்சியை கொடுங்கப்பா. பெரிய பெரிய தொழில் அதிபர்களை சபைக்குள்ள எழுப்புங்கப்பா. ஐயா உலகம் முழுவதும் தொழில் செய்கிறவங்களை சபைக்குள்ள எழுப்புங்கப்பா. எழுப்புங்க. ஒரு வார்த்தை கூட கீழே விட மாட்டீங்கப்பா, நிறைவேற்றுவீங்க. உலகம் எங்கிலும் தொழில் செய்கிறவங்க சபைக்குள்ள எழும்பட்டும் ராஜா, எழும்பட்டும். தகப்பனை வீட்டின் காரியங்களை கவனிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. யாரு கடனோடு இருக்கக்கூடாது. எங்க பிள்ளைங்க யாரு கடனோடு இருக்கக்கூடாதப்பா. கடன் இல்லாம உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். மீண்டும் மன நிறைவோடு ஐயா ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர் பெற குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உறுப்பையும் உடைய கருத்துல தர்றேன். ஒவ்வொரு உறுப்பையும் எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு உள் உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஜீவனை சுகத்தை நீடித்த வாழ்வை நிறைவா வச்சு பேசுகிறேன்ப்பா. நாங்க எல்லாரும் இணைஞ்சு உங்க ராஜ்யத்தை ஓய்வில்லாம கட்ட விரும்புகிறோம், ஓய்வில்லாம கட்ட விரும்புகிறோம். எங்க பிள்ளைங்க ஏதாவது ஒரு விதத்துல செயல்பட்டு கொண்டே இருக்கட்டும், நீடித்த வாழ்வா இருக்கட்டும், ஐக்கியத்துக்குள்ள இருக்கட்டும், அன்புக்குள்ள இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும், அன்பை காட்டுட்டுப்பா, சந்தோஷத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளட்டும்பா. எங்களை தாழ்த்துகிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். தகப்பனுடைய இருதய துடிப்பை அறிந்து வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே.